நன்றி. ஆமென். அவர் வரும் வரையும் சிறிய பாடலை பாடுறேன். நன்றி சாமி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமல்லோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து ஒரு பாடல் பாடிங்கம்மா. ஆமென். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணிப்பார், ஆதரித்தே அரவணிப்பார். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமெல்லோ உள்ளன. மனதினிலே போராட்டம் மனிதனையே வாட்டுதையா, குணமதிலே மாறாட்டம் குயவலம் தான் இணைவதற்கோ, குவலயம் தான் இணைவதற்கோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமெல்லோ உள்ளன. வேரறுத்த மரங்களைப் போல் விளைத்திருக்கும் மலர்களைப் போல் உலகிருக்கும் நிலைமைகளை உமது மனம் இறங்காதோ, உமது மனம் இறங்காதோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமெல்லோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. ஆமென். இந்த உலகத்துல எங்களுக்கு யாருமே இல்லை. அவரோட சத்தியம், அவரோட வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்தோம்டா, அவரோட சமாதானம் இந்த உலகத்துல கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சமாதானத்துல நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாவே இருப்போம். கர்த்தர் கூறுகிறார் அவரோட வார்த்தையில, ரிஜாய்ஸ் இன் த லார்ட், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். மகிழ்ந்திருங்கள், எனக்குள்ளே மகிழ்ந்திருந்தால் அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்திருக்கும் பொழுது அவரோட சமாதானம் எங்களை அவரோட சித்தத்தின்படி வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நன்றி, 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 நன்றி சாமி. அப்பா நீர் நல்லவர், போதுமானவர். இன்றும் எங்களுக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்க கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். பாஸ்டர் வரும் வரையும் இன்னொரு பாட்டை பாடுகிறேன். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மார்போடு அந்திப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அந்திப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். God bless you, Pastor. God bless you. வாருங்கள், அந்த கர்த்தருடைய நாமத்தை உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி பாஸ்டர். Praise the Lord, Pastor. Praise the Lord, ma'am. God Praise bless the- you. ஆமென். வாருங்கள் பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். சரி. God bless you. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். ஆமென். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் சுவாமி நித்திய வெளிச்சத்தோடு எங்களை இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோசரம் சுவாமி. இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே, உமை மகிமைப்படுத்திய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கூட நித்திய வெளிச்ச நேரத்தில் அடையாள இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பத்தில் முடியும் வரை ஐயாவையும் முதலத்தை கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க சுவாமி என்று சொல்கிறேன். மேலும் சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவரோடு கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் இருக்கிறவர்களை இந்த நிமிஷம் வரைக்கும் ஆசீர்வதித்தற்காக கோடி தோற்ற நமஸ்காரம் சுவாமி. அது வனமாக ஆண்டவர் இந்த நாளிலும் கூட அவர் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களையும் ஒரு விதமான தொலைகள் துயரங்கள் இன்டர்நெட் கரைச்சல்கள் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி உமது பாத்தில கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. அவனமாக அவரையும் ஆண்டவரை உமது இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். மேலும் இந்த நாளிலும் ஆண்டவரை வழி நடத்துகிற சகோதரியை தைரியமாக ஆண்டவரை எல்லா காரியங்களையும் செய்ய பரிசுத்தாவியினால் சகோதரியை மூடிக்கொள்ளுங்க. ஒரு விதமான இயற்கை செயற்கையுடைய தொல்லைகள் துயரங்கள் வராதபடி சகோதரியை ஆண்டவரை உமது பிரசன்னத்திலே மூடிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி தோற்றம். அதனால் இந்த நாளிலும் கூட அடியானோடு இடைப்பட்ட வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் முன் வந்திருக்கிறேன். அடியானையும் சுவாமி உமது பிரசனத்திலே மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய செய்தியை சொல்கிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன, உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்கின்ற தலையங்கத்திலே இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருசு ஆவியானவருடைய பலப்படுத்துவாராக. ஒன்று செய்கின்றேன், பின்னனவைகளை மறந்து முன்னனவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதை பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 13-14 வசனத்திலே வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 3:13-14 வசனத்திலே வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நோக்கம், குறிக்கோள், கொள்கை, கோட்பாடு இருக்க வேண்டும். ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்தில் வாழ்க்கையின் வழியாக நாம் கடந்து போகின்றோம். ஏனோதானோ என்று நாட்களையும் மாதங்களையும் வீணாக்கிவிடக் கூடாது. அணை கடந்த வெள்ளம்
அழுதாலும் வராது என்பது பழமொழி. நோக்கம் இல்லாத வாழ்வு முகவரி இல்லாத ஒரு கடிதம் என்றாராம் ஒரு அறிஞர். இன்று அநேகர் வாழ்க்கையில ஒரு பிடிப்பு இல்லாதபடி, குறிக்கோள் இல்லாதபடி, காற்றடிக்கும் திசைகள் எல்லாம் போகின்ற வெண்ணிற மேகங்களை போல இருக்கிறார்கள். அநேக இளைஞர்கள் பல மிக்க எதிர்காலத்தை அவரோடும் மன உறுதியோடும் எதிர்கொள்வது இல்லை. நான் மாணவனாக இருந்த பொழுது என் வகுப்புக்கு ஒரு உயர் கல்வி அதிகாரி வந்தார். ஒவ்வொரு மாணவனையும் பார்த்து, நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். அப்பொழுது ஒரு பையன் எழுந்து, நான் டாக்டராக வேண்டும் என்றார். மற்றவன் எழுந்து, நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றான். நான் வக்கீலாக வேண்டும் என்று இன்னொருத்தர் சொன்னார். மற்றவர் சொல்றார் ஆசிரியராக வேண்டும் என்று. ஒருவர் சொன்னார் போலீஸ்காரனாக வேண்டும் என்று, இராணுவ வீரனாக என்று ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லிக் கொண்டே வந்தார்கள். ஒரு மாணவன் எழுந்து, நான் ஒரு பஸ் டிரைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களை எல்லாம் என் பின்னால உட்கார வைத்துக் கொண்டு நடாத்தி செல்ல விரும்புகின்றேன் என்று சொன்ன பொழுது அவர் கை கட்டி சந்தோஷத்தை தெரிவித்தார். இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசிகளிடம் உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள்கள் என்ன என்று கேட்டால், சிலர் தன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், சிலர் பரலோக வாழ்க்கையிலே பங்கடைய வேண்டும் என்றும், சிலர் வல்லமையான ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் சொல்லக்கூடும். தாவீது ராஜா ஆசை என்ன? ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரட்டும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று அவர் சொன்னார் என்பதை சங்கீதம் 23:6 வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 23:6. என்னை பார்த்து என்னுடைய வாழ்க்கையிலே குறிக்கோள்கள் என்ன என்று கேட்டால், நான் இயேசுவை போல் மாற வேண்டும் என்று சொல்லுவேன். இயேசுவின் குணாதிசயங்களை சொந்தமாக்கி சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தம், அவருடைய தாழ்மை, அவருடைய ஜெப ஜீவியம் என்னுடைய உள்ளத்தை வெகுவாக கவர்கின்றது. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது கூட ஒரு ஆலயத்தில் பாடின பாட்டை என்னால் மறக்கவே முடியவில்லை. நான் என் இயேசுவை போலாவது என் வாஞ்சை, என் வாஞ்சை, என் வாஞ்சை, நான் என் இயேசுவை போல ஆவது என் வாஞ்சை. இந்த பாட்டிலே என்னுடைய உள்ளத்தை கவர்கிறது, சந்தோஷப்படுகிறது, வாழ்க்கையின் குறிக்கோளாக கூட அமைந்து இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான நோக்கங்களில் இருக்கலாம். ஒவ்வொருவருடைய செயல்களும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாமல் இந்த உலகத்திலே இயங்குவது இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை குறித்து என்ன நோக்கம் கொண்டு இருக்கிறார்? கர்த்தர் நம்மை குறித்து என்ன நோக்கம் கொண்டு இருக்கிறார்? இடத்திலே என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார்? நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானிப்போமாக. முதலாவதாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தி 2:4 நீங்கள் இரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு இறங்கி வந்தார். இயேசு என்கிற பெயருக்கு இரட்சகர் என்பது அர்த்தம்.
அவர் தமது ஜனங்களினுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அதற்காகவே இயேசு சிலுவையை சுமந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், முள்முடி தரிக்கப்பட்டார், கடைசி தொட்டு ரத்தம் ஊற்றி கொடுத்தார். சிலுவையின் நோக்கமே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகத்தான் என்பதையும் 1 தீமோத்தேயு 2:6 வாசிக்கின்றோம். நம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அவர்தாமே தமது சரீரத்தை தன்னுடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார் என்பதையும் 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 பேதுரு 2:24 எந்த ஒரு மனிதனாலும் உடையான சேற்றிலே இருந்து மற்றவர்களுடைய உதவி இல்லாதபடி வெளியில வர முடியவே முடியாது. பாவ சேற்றிலே சிக்கி இருக்கிறவன் மீண்டும் மீண்டும் அதே பாவ உலைக்குள் அமிழ்ந்து போகின்றானே ஒழிய அவனை மீட்கக்கூடிய இரட்சகர் ஒருவருமே இல்லை. சேற்றில் புதையுண்ட ஒரு மனிதன் அப்படி புதையுண்டு இன்னொரு மனிதனை தூக்கி எடுக்க முடியாது. அப்படித்தான் மனுஷன் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி நடந்தார்கள். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை மற்றவர்களானார்கள். கிறிஸ்து ஒருவரே பாவமில்லாத பரிசுத்தராக இருக்கிறபடியினாலே மனிதனை தூக்கி எடுத்து ரட்சிக்கும்படி சித்தமானார். இன்றைக்கும் ரட்சிக்கும்படியாக அவருடைய கரம் நீட்டப்பட்டதாகவே இருக்கின்றது. இதோ ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறி போக இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கும் அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59வது அதிகாரத்திலே 1வது வசனம் இப்பணமாக கூறுகிறது. நீங்கள் ரட்சிக்கப்படுவது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திலே யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய பிரியம். ஒரு வீட்டிலே ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டால் அவரை விசுவாசிக்கும் போது அவருடைய குடும்பத்தார் எல்லோரையும் நான் ரட்சிப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர்கள் அதிகாரம் 16வது அதிகாரத்திலே 31வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இருளில் கிடக்கின்ற அநேக துன்மார்க்கருடைய உள்ளத்திலே தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அதனுடைய வருகையிலே வெறுமையாக அல்ல, குடும்பமாகவும் 1000 அந்த ரட்சியினுடைய அதிபதியை எதிர்கொண்டு போக வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் பரிசுத்தராக வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கின்றோம். தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆகவே உங்களுடைய ஆதி ஆத்ம சரீரத்தையும் கூட பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:14 வசனம். இருதயத்திலே சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்பதையும் மத்தேயு 5:8 வாசிக்கின்றோம். மத்தேயு 5:8 பரிசுத்தம் இல்லாமல் ஊக்கமாக ஜெபிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது. பிலிஸ் மணியங்களை உடைக்க முடியாது. பிசாசை துரத்த முடியாது. பரிசுத்தம் இல்லாவிட்டால் மனசாட்சி பாதிக்கும். பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தருடைய வருகையிலே எங்களால் காணப்பட முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்திலே சேரவும் முடியாது. இந்த கடைசி நாட்களில் என்னுடைய பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக அநேக
விபசார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இச்சையின் ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. பல தேசங்களில் நிர்வாணமாக திரிகிறார்கள். அதை குறித்து மேன்மையும் பாராட்டுகிறார்கள். அநேக நிர்வாண சாமியார்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டு அலைந்து திரிகின்றார்கள். அமெரிக்காவிலே சமீபத்தில் ஒரு சர்வே செய்தார்களாம். 14 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் 50% கர்ப்பத்தையாகி கர்ப்பத்தை கலைத்திருக்கிறார்கள். சிறு வயதில இருந்தே அவர்களுடைய நாகரிகம், தொலைக்காட்சி, சமுதாய நண்பர்கள் பாவ வழி உள்ளே இழுத்து செல்கின்றன. என்று சொல்லப்படுகின்ற ஆபாச போட்டோக்கள், சினிமா படங்கள் ஏராளமாக வெளிவந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் கர்த்தர் பரிசுத்தத்திற்காகவே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்காகவே வைராக்கியமாக இருக்கிறார். பாவத்திலே இருந்தும் இப்பிரபஞ்சத்தின் உலக நாகரிகத்திலே இருந்தும் ஆசாபாசங்களில் இருந்தும் வேறுபட்டு பரிசுத்தமாக வாழ முயற்சிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நம்மை எப்பொழுது பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்ற கலாத்தியர் 1:4 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, நீங்கள் சாத்தானுடைய ஆள்கையில் இருந்து முற்றிலுமாக வேறுபட வேண்டும், உலக வேஷத்திலே இருந்து வேறுபட வேண்டும், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். வெளிச்சத்தை நல்லது என்று கண்ட தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் விவராக பிரித்தார் என்ற ஆதியாகமும் 1:4 வாசிக்கின்றோம். இந்த வேறுபாட்டுடைய ஜீவியம் நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு கிறிஸ்து சுவிசேஷத்தின் ஒளி உங்கள் இருதயத்திலே பிரகாசிக்க ஆரம்பித்ததோ அன்றைக்கே நீங்கள் கர்த்தருக்கு வேறுபட்டவர்களாக, அசுத்தத்திற்கு விலகி பிரதிச்சையோடு வாழ வேண்டும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் வேலையாளுக்கும் இசைவு, அவிசுவாசிகளுடைய விசுவாசத்திற்கு பங்கு ஏது என்று ஆண்டவர் கேட்கின்றார். 2 கொரிந்தியர் 6:14-15 ஆம், அவர் உங்களுக்கு வாசம் பண்ணும், உங்களுக்குள் உலாவி உங்களுடைய தேவனாக இருக்கிறபடினால எந்த காரர்களின் ஆதிக்கத்துக்கும் அந்தகார வல்லமைகளுக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. அதபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவிலே புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 6:17. மூன்றாவதாக தேவ சித்தம் செய்ய வேண்டும். கவனியுங்கள், தேவ சித்தம் செய்ய வேண்டும். உங்களுடைய சொந்த சித்தத்தின்படி அல்ல, பரலோகத்திலே இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானவே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதிலே பிரவேசிப்பது இல்லை என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே அவனமாக கூறியிருக்கிறார். பூமியில 3 சித்தங்கள் உண்டு. ஒன்று மனிதனின் சுய சித்தம், அடுத்தது சாத்தானுடைய சித்தம், மூன்றாவதாக தேவ சித்தம். இன்றைக்கு உலகத்திலே பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுய சித்தத்தையே செய்து மனமும் மாமிசமும் விரும்புகிறதை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அறிவு இருக்கிறது, புத்தி இருக்கிறது, யாரும் வழி நடக்க அல்லது காமிக்க வேண்டியதில்லை, எனக்கு என் வாழ்வை அமைத்துக் கொள்ள தெரியும் என்ற பெருமையுடன் பேசுகிறார்கள். இதுதான் சுய சித்தம். சில பேர் சாத்தானுடைய காரியங்களுக்கு தங்களை விற்று போடுகிறார்கள். அவன் நடத்தும்படியாக தங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள்.
சிலருக்கு சாத்தான் ஏவுதல் கொடுக்கின்றான். சிலரை ஆக்கிரமித்துக் கொண்டு அவனுடைய விருப்பத்தின்படி ஆட வைக்கின்றான். அன்றைக்கு லெகியோன் என்ற மனிதனை சாத்தான் ஆட்கொண்டு கொள்ளப்பட்டு கல்லறை தோட்டங்களின் நடுவே வந்தான். அவன் தன்னைத்தானே கீறிக்கொண்டு பரிதானமான ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டு இருப்பதற்கு சாத்தானே காரணமாக இருந்தான். ஆனால் தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அருமையாக நடத்துவார். உங்களுடைய வழியை பார்க்கிலும் அவருடைய வழிகள் 1000 மடங்கு உயர்ந்தவை, மேன்மையானவை. உங்களுக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் தெரியும், ஆனால் கர்த்தருக்கோ வருங்காலம் தெரியும். அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து உத்தமமான வழியிலே உங்களை நடத்த வேண்டுமென்றே பிரியப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் தேவனே நான் என்ன செய்ய நிறுத்தமாக இருக்கிறீர் என்று கேளுங்கள். தாமஸ்கு வீதியிலே கர்த்தரால் பிடிக்கப்பட்ட சவுல் என்ற பவுல் ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்கிற கேள்வியை எழுப்புகிறார். புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றார் என்ற அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தர் அவருக்கு தம்முடைய வழிகளை சித்தத்தையும் தெளிவாக போதித்தார். இன்றைக்கும் தேவசித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறவர்களை வழிநடத்த கர்த்தர் ஆவலுடையவராகவே இருக்கின்றார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதக்காரனின் புத்தகம் 32வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். 4வது தோஸ்திரம் செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தோஸ்திரம் சொல்றது ஐ வர்ஷிப் யூ. எல்லாவற்றிலேயும் தோஸ்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. உங்களுடைய சித்தமாக யாரு? உங்களை குறித்து என்பதை நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சிலருக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது தேவனை துதிப்பார்கள். துக்கம் வந்து விட்டால், தோல்வி வந்து விட்டால், ஐதரியம் வந்து விட்டால், சோர்வு வந்து விட்டால் துதி மறந்து போகும். அப்படிதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரை நான் எந்த காலத்திலும் தோஸ்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயிலேயே இருக்கும் என்று சங்கீதம் 34வது அதிகாரத்திலே 1வது வசனத்தில் அவர் ஊர்வதை நாங்கள் வாசிக்கின்றோம். துதிப்பதிலே உள்ள ஆனந்தம் தாவீதுடைய ராஜா அறிந்திருந்தபடியினாலே கர்த்தருடைய பெட்டி தாவீதினுடைய நகரத்துக்குள் பிரவேசித்த பொழுது அவர் கர்த்தருக்கு முன்பாக துதித்து நடனம் ஆடி அவரை துதித்தார் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. 2 சாமுவேல் 6வது அதிகாரம் 13-21வது வசனம் வரைக்கும் வாசிங்கள். இந்த வசனம் அந்த துதியை பற்றி உங்களுக்கு ஆவியானவர் கற்பிப்பார். நீங்கள் இப்பொழுது துதி வீரராக மாறுவீர்கள். சிறு வயதிலே இருந்து கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணும் பொழுது, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தியானிக்கும் பொழுது, நன்மையானவைகளை எண்ணும் பொழுது, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை தியானிக்கும் பொழுது, வேதத்திலே அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி களி ஊறும் பொழுது, உங்களையே அறியாதபடி அவரை துதித்து 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 மகிழ்வீர்கள், பாடி பாடி போற்றுவீர்கள். அப்படி துதிக்கும் பொழுது கர்த்தருடைய உள்ளம் மகிழ்கின்றது. கர்த்தர் பூமியிலே மனுஷனை சிருஷ்டித்தது அவரை துதிக்கும்படியாகத்தான். ஒரு சரீரத்திற்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணினீர் என்று எபிரேயர் 10:5 நாங்கள் வாசிக்கின்றோம். நாம் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினாலே உம்மை துதிப்பேன்
என்ற சங்கீதக்காரரின் புத்தகம் 139வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே கூறுகிறான். ஆகவே தமிழ் கவிஞர் சொல்கிறார், படைத்தான் படைப்பை எல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. திருச்சபையின் சன்மார்க்க நெறி சொல்லுகிறது, மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டதே தேவனை துதிப்பதற்காகத்தான். ராஜா என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் என்று சங்கீதம் 63வது அதிகாரத்திலே 3-4வது வசனத்திலே கூறுகிறார். வெளிப்படுத்த விஷயத்திலே ஒரு அற்புதமான ஒரு காட்சியை பார்க்கிறோம். பரவத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவை துதித்து மகிழும் பொழுது தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதனுடைய முத்திரைகளை உடைக்கவும் பாத்திராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைகளினாலும் ஜனங்களின் ஜாதிகளிடமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலேயே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலே 9-10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்ற ஆலோசனைகளும் கட்டளைகளும் மீண்டும் மீண்டும் வேதத்தில் வருகிறதை அறிகின்றோம். ஆகவே தாவீதனுடைய ஆத்மாவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறார். சங்கீதம் 103 2வது வசனத்திலே. 5வதாக சுவிசேஷத்தில் நிரம்பி இருங்கள். அதாவது சுவிசேஷத்தால்ங்கிற நேரத்துல சுவிசேஷத்தில் உள்ள வசனங்களால் நீங்கள் நிரம்பி இருங்கள் என்று சொல்லலாம். பலபீடத்திலே இருக்கின்ற அக்கினி அதிகாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். பலபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு பொழுதும் அழிந்து போகவே கூடாது என்பதை வேதமாக கூறுகிறது. அதாவது லேவியராகமம் 6வது அதிகாரத்திலே 12-13வது வசனத்தை வாசித்து தியானிங்கள். இதை நான் முன்னியும் சொல்லியிருக்கிறேன். லேவியராகமம் 6:12-13. இயேசு இந்த உலகத்துல வந்த நோக்கம் ஒன்று பூமியிலே அக்கினியை போடும்படியாகவும் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தனது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்பதை நாங்கள் லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் ஸ்நானகன் கூறியது நாங்கள் மத்திய 3:11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் அபிஷேகத்தையும் அக்கினியையும் பெற்றுக் கொண்டது மட்டும் அல்ல, எப்பொழுதும் அக்கினியாக ஜீவிக்க வேண்டும், ஆவியிலே அனலாயிருங்கள் என்பதை நாங்கள் ரோமர் 12:11 வாசிக்கின்றோம். ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 5:19 வாசிக்கின்றோம். மட்டுமல்ல, பெற்றுக்கொண்ட அக்கினியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பது எளிது, ஆனால் அதை அணையாமல் பார்த்துக் கொள்வது கடினம். தொடர்ந்து அது எரிந்து கொண்டே இருக்க செய்வதிலேதான் உங்களுடைய முயற்சியின் பலன் அடங்கி இருக்கிறது. ஒரு விளக்கை ஏற்றிக் கொள்ளுங்கள், அதை மரக்காலால் மூடி வைத்தால் கொஞ்ச நேரத்தில் அணைந்து விடும், அல்லது அதற்கு போதுமான அளவு எண்ணெய் ஊற்றாவிட்டால் அது அணைந்து விடும், அல்லது தண்ணீரை கொண்டு வந்து அதன் மேல் ஊற்றினால் அது அணைந்து விடக்கூடும். அப்படியே ஜெப ஜீவியத்தையும் குறைவுபடுத்தும் பொழுது அபிஷேகமும் குறைவாகும். வீண் பிரச்சனைகளிலே சிக்கி மற்றவர்களிடம் அரட்டை அடித்து இரவும் பகலும் டெலிவிஷன் மூலம் உட்கார்ந்து கொண்டே இருந்தால் தீவெட்டி அணைந்து போக ஆரம்பித்து விடும். ஜெப நேரத்திலே
துதி நேரத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் நேரத்திலே ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் நம் மேல் ஊற்றப்படுகின்றது. அன்று பாவம் செய்த பொழுது அக்கினி அழிஞ்சு போகப்பட்டதை உணர்ந்தார். ஆகவே கண்ணீரிட்டு அழுது, தேவனே, நிரந்தரமான ஆவியின் என் உள்ளத்தை புதுப்பியும், பரிசுத்த ஆவி என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதே இரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படியாக செய்யும் என்று கதறி கதறி ஜெயித்தார் என்பதை நாங்கள் சங்கீதம் 51வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அகஸ்தியர் என்கின்ற பக்தனை குறித்து நீங்கள் அறிந்திருக்க கூடும். அவர் கர்த்தருடைய அழைப்பை பெறுவதற்கு முன்பாக அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தவர். ஒரு நாள் ஆவியானவருடைய பெயரை சொல்லி அழைத்தார் என்று ரோமர் 13வது வசனத்தில் உள்ள 13 காட்டினார். ஆட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குத்தத்தமும் பொறாமையும் உள்ளவராய் நடாதபடி பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராக நடக்க வேண்டும் என்று அந்த வசனம் உணர்த்துகிறது. அன்றைக்கு அதனுடைய வாழ்வையும் ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தார். அக்கினி ஜுவாலையாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடிந்தது. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆறாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கவனியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடைய ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று யோவான் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது போல பாக்கியமான ஒரு அனுபவம் வேறு உலகத்தில் ஒன்றுமே இல்லை அன்பானவர்களே. உலகம் சித்தி பெற்ற ஊழியக்காரனாகிய விலிகிராம் சொல்லுகிறார், அமெரிக்கா தேசத்திலே ஜனாதிபதியுடைய பதவியை தந்தாலும் கூட நான் அதை பெற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன் என்று அழைக்கப்படுவதே நான் விரும்புகிறேன் என்று அவர் சொன்னார். பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அவருக்கு ஊழியக்காரர் தேவை. சாத்தானுக்கு எதிர்த்து நின்று அவனுடைய ஆளுகையிலே இருந்து ஜனங்களை விடுவிக்க ஊழியர்கள் தேவை. கர்த்தருடைய சார்பிலே ஜனங்களை நன்மை செய்ய அவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை. ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி பரலோக பாதைக்கு கொண்டு செல்ல அவருக்கு ஊழியக்காரர்கள் தேவை. பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக லேவி கோத்திரத்தை தனக்கென்று ஊழியத்தை செய்யும்படியாக சிலரை அவர் தெரிந்து கொண்டார். புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது அப்போஸ்தலர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், போதகர் ஊழியம், மேய்ப்பர் ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் என்று பலவிதமான ஊழியங்களை இருக்கின்றன. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரசங்கித்து தங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார்கள். மறுபக்கம் சபையை பூரணப்படுத்தி, கவனியுங்கள், சபையை பூரணப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை 2ஆம் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். நீண்ட ஊழியத்தை செய்வதற்கென்று கர்த்தர் கிருபையான வரங்களையும் தந்து இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக 9 ஆவியின் வரங்களை அவர் தருவதற்கு ஆயத்தமாகவே இருக்கிறார். ஊழியக்காரருக்கு என்று அவர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்து ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கின்ற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாமலும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்லுகிறார். மல்கியா 3வது அதிகாரம் 17-18வது வசனத்தை வாசித்து தியானியுங்கள். ஆகவே கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 7வது காரியம், கையில முடியுங்க பாஸ்டர். சரி,
பூரணப்படுங்கள். பூரணப்படுங்கள். பரலோகத்திலே இருக்கிற உங்களுடைய பிதா பூர்ண சர்க்குணனாய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணனாய் இருக்க வேண்டும் என்பதை மத்தேயு 5:48 வாசிக்கின்றோம். நாம் கிறிஸ்துவுக்குள் பூர்ணப்பட வேண்டும் என்கின்ற ஆசை உங்களுடைய இருதய துடிப்பிலே இருக்கட்டும். கர்த்தருடைய எல்லா சுபாவங்களுக்கும் பரிபூர்ணமாக உங்களில் காணப்படும் கனி கொடுத்தவர்களாக பூமியில் ஜீவிப்பீர்களாக. பூர்ணப்படுகின்ற தேவனுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க இயேசு சீக்கிரமாக வருகிறார். அநேகம் பேர் கிறிஸ்துவனுடைய ஓட்டத்தை ஆரம்பித்து விட்டு பாதியிலே நின்று போய்விடுகிறார்கள். உலக கவர்ச்சிகள் அவர்களை இழுத்து ஆவிக்குரிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி விடுகிறதானால் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவினுடைய பூரணத்தை நோக்கி ஓட கடவுள். பூரணராகும்படியாக கடந்து போவோமாக என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே. மற்றபடி எல்லாவற்றிலும் தோத்திரம் செய்யுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5:18 1 தெசலோனிக்கர் 5:18 வாசிக்கின்றோம். இரண்டாவதாக, தேவன் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகின்றேன் புத்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்றார் என்பதை நாங்கள் எபிரேயர் 10:7 சங்கீதம் 40:7-8 வாசிக்கின்றோம். தேவாதி தேவன் மனுகுலத்தின் மேல் கிருபை இரக்கம் மிகுந்தவராக, அன்பே உருவானவராக, ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படியாக பாவ நிர்வாண பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பி வைத்தார் என்று 2 கொரிந்தியர் 5:19 வாசிக்கின்றோம். இவ்விதமாக தம்முடைய சித்தத்தை தம் குமாரனை கொண்டு நிறைவேற்று அவரை இவ்வுலகத்திற்கு அனுப்பினார் என்றும், தேவகுமாரன் மேற்கண்ட வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க தன்னையே அர்ப்பணித்தார். அதனிதமாக சிலுவையினுடைய பாடுகளை எல்லாம் நமக்காக பொறுமையாக சாதித்து முடித்தார் என்று சொல்லி தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்பதையும் நாங்கள் யோவான் 19வது அதிகாரத்திலே 30வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, தேவ சித்தம் என்பது என்ற வேத வாசிப்பை பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, மற்றது தேவனுடைய மக்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். சில காரியங்களில் உங்களோடு நேரடியாக கூட பேசுவார். இன்றே தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்று எபேசியர் 5வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே வாசிக்கின்றோம் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தோடு என் செய்தியை முடித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அன்பின் தெய்வமே, எங்களுடைய சித்தம் எதிலுமே எங்களுக்கு வேண்டாம் சுவாமி. எங்கள் வாழ்விலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க குமாரனுக்கு அருளிய தெய்வீக கிருபையை இன்று எங்களுக்கு தாரும். அருமையான தகப்பனே, உம்மை நோக்கி நம்பி முழு மனதுடன் எல்லா காரியங்களுக்கும் சோத்திரத்தையும் ஜெபத்தோடும் உண்மை சார்ந்து ஜீவிக்க எங்களுக்கு இன்று முதல் தெய்வீக கிருபையை நிறைவையாக தாரும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று வேண்டிக் கொள்வதோடு, சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கும்படியான செய்திகளின் மூலம் எல்லாவற்றிலேயும் தோத்திரம் செய்ய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை அவர்கள் வாழ்விலை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம் தோத்திரம் சோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வமே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிற படையினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வாரும் என்று ஜெபம் கேட்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமென், 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 ஆமென்.
ஆமென், ஆமென் பாஸ்டர். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நன்றி பாஸ்டர். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தைகள். ஆமாம், உலகத்துக்கு ஒத்த வருஷம் தடுக்கக்கூடாது, பரிசுத்தமாக இருப்பதற்கே கர்த்தர் எங்களை அழைத்தார். அவருடைய தெய்வ சித்தத்தின்படி நாங்கள் நடக்கவும், அக்கினியினால் பரிசுத்தமான ஆவியை நாங்கள் காத்துக்கொள்ள வேணும். இந்த அருமையான வார்த்தைகள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வசனங்கள் மூலமாகவும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க பாஸ்டர். நன்றி, நன்றி, நன்றி.